உங்கள் தலைமுடி ஷைனிங்கா இருக்கணுமா? இதை பயன்படுத்துங்கள். தலைமுடி உலர்ந்து பரட்டை தலையாக இருப்பதை யார்தான் விரும்புவார்கள்? ஆண் பெண் இருவருக்கும் உதிர்ந்த மற்றும் உலர்ந்த கூந்தல் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. உலர்ந்த கூந்தல் வலுவின்றி இருப்பது மட்டுமின்றி முடி உதிர்தலுக்கும் வழிவகுக்கும். ஈரப்பதம் இல்லாத நிலையில் உங்கள் தலைமுடி வறண்டு சுருண்டு உயிரற்றதாகவும் வலுவிழந்து மாறுவதே இதற்கு காரணம். கூடுதலாக உலர்ந்த கூந்தலை கொண்டிருப்பது பொடுகை ஏற்படுத்தும். இது உலர்ந்த உச்சந்தலையால் ஏற்படுகிறது. ரசாயனம் கலந்த செயற்கை தயாரிப்புகளின் அதிகப்படியான பயன்பாடு போன்ற காரணிகள் உலர்ந்த முடிக்கு காரணமாக இருக்கலாம். இருப்பினும் முடி ஆரோக்கியத்திற்கு ஈரப்பதம் மிக முக்கியமான காரணியாகும். இந்த ஈரப்பதத்தை பெறுவதற்கான ஒரே வழி சரியான உணவை உட்கொள்வதும் உங்கள் தலைமுடிக்கு அடிக்கடி எண்ணெய் வைப்பதும் தான். வறண்ட கூந்தலுக்கு ஒரு எளிய தீர்வு அடிக்கடி எண்ணெய் விடுவது. வறண்ட கூந்தலுக்கு சிகிச்சை அளிக்கவும் உச்சந்தலைக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்கவும் உதவும் பல்வேறு அத்தியாவசிய எண்ணெய்கள் உள்ளன. எனவே வறண்ட மற்றும் உதிர்ந்த முடியின் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் சிறந்த எண்ணெய்கள் பற்றி இப்போது பார்க்கலாம். லாவெண்டர் எண்ணெய் இயற்கையாக கிடைக்கும் மிகவும் பல்துறை எண்ணெய்களில் ஒன்றாகும். மேலும் அதன் பயன்பாடுகள் முடிவற்றவை. உதாரணமாக, உங்கள் உச்சந்தலையில் உலர்ந்து காணப்படும் போது பொடுகு மற்றும் அரிப்பிலிருந்து நிவாரணம் அளிக்க லாவெண்டர் எண்ணெயை பயன்படுத்தலாம். ரோஸ்மெரி எண்ணெய் உச்சந்தலையில் ஈரப்பதத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பொடுகு தொல்லையை போக்கவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. சந்தன எண்ணெய் வறண்ட மற்றும் உலர்ந்த கூந்தல் முனைகளில் பயன்படுத்தும் போது சந்தன எண்ணெய் நன்மை பயக்கும். மேலும் இது உங்கள் தலைமுடியில் மணிக்கணக்கில் நீடிக்கும் ஒரு நீடித்த வாசனையை விட்டு செல்லும் போது உச்சந்தலைக்கு ஊட்டமளிக்கிறது. செரனியம் எண்ணெய் உங்கள் முடியை உள்ளே இருந்து வலுப்படுத்த உதவுகிறது என்று கூறப்படுகிறது. கூடுதலாக அதன் ஊட்டச்சத்து உள்ளடக்கம் காரணமாக செரனியம் எண்ணெய் உச்சந்தலையில் முடி உதிர்வை தடுக்க உதவுகிறது. ஆலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெயைப் போலவே ஆலிவ் எண்ணெயிலும் வைட்டமின் இ மற்றும் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. கூடுதலாக இது ஸ்குவாலின் மற்றும் ஒலிக் அமிலம் போன்ற மென்மையாக்குதலை கொண்டுள்ளது. இது முடியை நம்ப முடியாத அளவிற்கு மென்மையாக்குகிறது. ஆலிவ் எண்ணெய் முடியை ஈரப்பதமாக்க உதவும் என்று சில ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெயில் ஒமேகா 9 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் இ மற்றும் முடி உடைவதை தடுக்கும் வைட்டமின் இ மற்றும் புரதம் ஆகியவை உள்ளன. கூடுதலாக அதன் மென்மையாக்கும் பண்புகளின் விளைவாக இந்த நட்ஸில் இருந்து பெறப்பட்ட எண்ணெய் முடியை மென்மையாக்குகிறது மற்றும் ஈரப்பதமாக்குகிறது. ஆர்கன் எண்ணெய் வறண்ட முடி உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும் வைட்டமின் இ மற்றும் கொழுப்பு அமிலங்களை கொண்டிருப்பதால் ஆர்கன் எண்ணெய் விதிவிலக்காக ஈரப்பதமூட்டுகிறது. ஆமணக்கு எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நுண்ணுயிர்கள், எதிர்ப்பிகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் பொடுகை நீக்கி உலர்ந்த கூந்தலை மேம்படுத்த உதவும். மேலும் இது முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஜொஜுபா எண்ணெய் வைட்டமின்கள் ஏ, பி, சி மற்றும் இ மற்றும் துத்தநாகம் மற்றும் தாமிரம் போன்ற தாதுக்களின் அதிக உள்ளடக்கத்தின் விளைவாக இந்த எண்ணெய் மிகவும் ஈரப்பதமாக இருக்கலாம். மக்காடமியா எண்ணெயில் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளது. இது மென்மையான பளபளப்பான முடியின் தோற்றத்திற்கு பங்களிக்கும். உங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் மக்காடமியா எண்ணெயை தவிர்க்கவும். தேங்காய் எண்ணெய் நிச்சயமாக நாம் தேங்காய் எண்ணெயை வேண்டாம் என்று தவிர்க்க முடியாது. அதிகபட்ச ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள இயற்கையான எண்ணெய் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயின் ஆரோக்கிய நன்மைகள் அதன் உயர் ஒமேகா 3 கொழுப்பு அமில உள்ளடக்கம் மற்றும் வைட்டமின் இ உள்ளடக்கம். இது முடியின் தோற்றத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உச்சந்தலையின் ஆரோக்கியத்திற்கு அவசியம்.